இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி த மதர் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் தாய். இந்த தலைப்பின் கீழே 10 குறிப்புகள். முதலாவது, greetings you who are highly favored, the Lord is with you. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இரண்டாவது, I am the Lord's servant, may your word to me be fulfilled. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக. மூன்றாவது, blessed is she who has believed that the Lord will fulfill his promises to her. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். நான்காவது, my soul glorifies the Lord, என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஐந்தாவது, for he has been mindful of the humble state of his servant. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆறாவது, she gave birth to her firstborn, a son, and placed him in a manger because there was no guest room available for them. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடம் இல்லாது இருந்தபடினால் முன்னணியிலே கிடத்தினார். ஏழாவது, Mary treasured up all these things and pondered them in her heart. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். எட்டாவது, when Joseph and Mary had done everything required by the law of the Lord, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு. 9, a sword will pierce your own soul. உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். 10வது, do whatever he tells you. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். The mother of Jesus, இயேசுவின் தாய். முதலாவது, greetings, you are highly favored, the Lord is with you. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். லூக்கா 1:26-30. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயா உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தாளாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை நடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்ட அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து மரியாளை பார்த்து என்ன சொல்றார்? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். எத்தனை பேருக்கு இன்றைக்கி அந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டோடைய கிருபை வேணுமா? ஆண்டவர் உங்களோடு இருக்கணுமா? பெண்கள் ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் பாக்கியவதிகளாக இருக்கணுமா? ஆண்கள் புருஷருக்குள்ளே நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கணுமா? மரியாள் தேவனால் கிருபை, தேவன கிருபை அவன் மேலே இருந்துச்சு. கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. இன்னைக்கு யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்? இன்னைக்கு யாராவது பயந்து வந்திருக்கிறீங்களா?
பல காரியங்களை குறித்து கலங்கி, மரியாளை போல கலங்கி, அப்படிதானே வசனம் சொல்லு. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி. மரியாள் கலங்கி இருக்கும்போது, இன்னைக்கு யாராவது கலங்கி வந்திருக்கிறீங்களா? பல காரியங்களை நினைத்து, பல சூழ்நிலைகளை நினைத்து கலங்கி வந்திருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். என்ன சொல்கிறார்? பயப்படாத, பயப்படாதே. ஏன்? நீ தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள விசுவாசி. கிருபை பெற்றவளே நீ வாழ்க. கர்த்தருடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி. மனுஷர் சொல்கிறத கேட்காதீங்க. நீ மனுஷர் பல இதை கேட்டுட்டு வந்திருக்கலாம். என்னை இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் தள்ளி விட்டணும். அதெல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் என்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். கர்த்தர் உங்களை பார்த்து கிருபை பெற்றவளையான்னு சொன்னால் நீங்கள் என்ன? கிருபை பெற்ற கர்த்தரனோடு இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? கர்த்தரனோடு இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதினா என்ன அர்த்தம்? நீ பாக்கியவதி. அதுதான் விசுவாசம். அதுதான் உண்மை. அதுதான் சத்தியம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான். மனுஷர் பல இது, பிசாசு பல இதை அதெல்லாம் தள்ளி. அவன் பொய்க்கு பிதா. பிசாசை பற்றி என்ன சொல்லியிருக்குது? அவன் பொய்யனும், பொய்யுக்கு. இந்த நாளிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இரண்டாவது, I am the Lord's servant, may your word to me be. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. லூக்கா 1:31-38. இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு சந்தேகம் வந்து அதை சொல்லாமா சொல்ல வேணாமா? எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இன்னைக்கு யாராவது பார்த்து சொல்கிறாரான்னு தெரில. இதோ நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய். அது எனக்கு சந்தேகம் என்ன வருது. எனக்கு ஒரு வேளை யாரையா பார்த்து சொல்கிறாரா? யாரையா பார்த்து சொல்கிறாரா? விசுவாசிங்க. எனக்கு தான் சொல்கிறார். யாருன்னா வந்து அதுக்காக ஜெபம் பண்ணின்னு இருந்தீங்கன்னு வைங்க, ஆண்டவர் சொல்லும்போது அப்படியே எடுத்துக்கணும். அப்படியே என்ன செய்யணும்? நான் எனக்கு எடுத்துக்கிறேன் என்ன செய்யணும்? எல்லாமே விசுவாசம்தான். எல்லாமே நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை நல்ல நிலத்தில் விதத்தை 30, 60, 100 நம்ம இறுதியை அப்படியே பிடிச்சிக்கணும். ஆண்டவர் எனக்கு என்னை பார்த்து தான் சொல்கிறார். ஆண்டவர் என்ன தான் பார்த்து சொல்கிறார். அவர் பெரியவனாக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படும். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளும். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறது. அதற்கு மரியாள் நாங்கள் இது எப்படி ஆகும்? இது எப்படி? புருஷனை அறியேனே. அநேக நேரத்தில் நமக்கு அந்த மாதிரி தான் கேள்வி வருது. இது எப்படி? தேவதூதன் அவளுக்கு பிரதியோத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல், அதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் தேவனுடைய குமாரன். இதோ உனக்கு இனத்தாராய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே, அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் பிடிச்சிக்கோங்க. அந்த வசனத்தை அப்படியே என்ன செய்யணும்? தேவனால் கூடாதது எப்படி ஆகும்? அந்த மாதிரி கேள்வி கேட்டுன்னு வந்திருக்கிறீங்களா?
இது எப்படி ஆகும் கேள்வியோடு வந்திருக்கிறீங்களா? அப்படியே பிடிச்சிக்கோ. தேவனால் கூடாதது. அதற்கு மரியாள். இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். உலகத்தில் அத்தனை பெண்கள் இருந்தாங்க, ஏன் மரியாள்? யாரை வேணால் ஆண்டவர் தெரிந்திருக்கலாம். ஏன் இந்த மாதிரி இந்த பெண்ணில் என்ன கண்டார்? உலகத்தில் எல்லா பெண்களையும் ஆண்டோடைய கண்கள் பார்க்கும்போது இந்த பெண்ணுக்குள்ளே ஆண்டவர் எதை கண்டார்? அதுதான் கேள்வி. அதற்கு மரியா, இதோ நான் ஆண்டவருக்கு அடி. அவருடைய எண்ணம் இறுதியம் எப்படிப்பட்ட இறுதியம்? ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் அடிமைன்னா என்ன அர்த்தம்? சொல்கிறத உட்காருனா உட்காருவாங்க, நில்லுன்னா போனால் போவாங்க. எதுவுமே என்ன செய்ய முடியும், முரட்டாட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. எதுக்கெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார், இந்த இருதயத்தை பார்க்குறார். இது என்ன இருதயம்? ஆண்டவருக்கு அடிமை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு. இது ஒன்றும் அவளுடைய சித்தமே கிடையாது. அது யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டு உனக்கு கல்யாணம் ஆகப்போகுது. இந்த மாதிரிலாம் அவங்க யோசித்து கூட திடீர்னு நடக்குது. ஆண்டவர் இதுதான் ஆண்டவர் சித்தம். உடனே நான் ஆண்டவருக்கு அடிமை, இதுதான் ஆண்டோடைய சித்தம்னா என்ன பண்ணுறேன்? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால் அப்பொழுது தேவதூதன் அவரிடத்தில் பார்த்து கற்றுக்கணும். ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கும்போது இதை காண்கிறாரா? ஆண்டவருடைய அடிமைன்னு சொல்கிற அந்த எண்ணம் அந்த இருதயத்தை பார்க்குறாரா? மூன்றாவது, Blessed is she who has believed that the Lord would fulfill his promises. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். லூக்கா 1:39 அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் ஒரு பட்டணத்தினருக்கு தீவிரமாய் போய் ஜகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். அந்த வீட்டில் காலை வச்சு வாழ்த்துறாங்க. மரியாள் போய் எலிசபெத் வீட்டுக்குள்ளே காலை வச்சு வாழ்த்துறாங்க. யோசித்து பாருங்க, நம்ம ஒரு வீட்டில் காலை வச்சா என்ன நடக்குது? தமிழ் ஏதாவது பழமொழி ஞாபகம் வருதா அவங்களுக்கு? ஆமாம், வீட்டுக்குள் புகுந்து அந்த வீடு உருப்படாதான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளை பற்றி இப்போ வந்து காலை வச்சுட்டு போச்சு, ஒரே சண்டைங்க. வந்து ஒரு 2 வார்த்தை கலகம் பண்ணி விட்டு போய் காலை வச்சதுலேருந்து ஒரே எல்லாம் வியாதி எல்லாம் பாரு எல்லாம் படுத்துன்னு இருக்கிறான். அந்த சாட்சி வரக்கூடாது. அந்த சாட்சி நம்ம பற்றி என்ன செய்யக்கூடாது? மரியாதை பாருங்க, மரியாதை ஒரு வீட்டில் போய் காலை வச்சு வாழ்த்துறான் எலிசபெத்தை. நல்லா கவனி. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது என்ன நடந்துச்சு? அவனுடைய வயிற்றுள்ள பிள்ளை எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் காலை வச்ச உடனே இந்த மரியாள் மேலே எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்குதுன்னு பாருங்க. மரியாள் மேலே எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்குது? ஒரு வீட்டு உள்ள காலை வச்சோன்னு வயிற்றில் இருக்க பிள்ளை துள்ளுறது மாத்திரம் அவங்க அம்மா மேலே பரிசு அப்படி இறங்குது. இது மேலே இருந்த அபிஷேகம், இது தேவத்தை பரிசுத்தாவியான ஒரு மேலே என்ன செய்வார்? இறங்குவார். அவருடைய நிழல் மேலே அங்கே போய் காலை வச்சோடனே அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கிறது துள்ளுது. எலிசபெத் நர்ஸு பரிசுத்த ஆவியினால். இன்னைக்கு நமக்கு அந்த சாட்சி இருக்குதா? ஏன் ஆண்டவர் மரியாதை தெரிந்து கொண்டால் காலை வச்சோடனே உள்ள வீட்டில் இருக்கவங்க மேலெலாம் அபிஷேகம் இறங்குது. அந்த மாதிரி அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும். நம்ம வந்துட்டு காலை வச்சுட்டு போனாங்க. எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ ஆசீர்வாதம். நம்ம பற்றி என்ன செய்யணும்? எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வாதம். இந்த அபிஷேகத்தில் பேசுகிறாங்க, சும்மா பேசலை.
பரிசுத்தால் நிரப்பப்பட்டு அந்த அபிஷேகத்தில் என்னன்னு சொல்கிறாங்க, உரத்த சத்தமாக ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் வயிற்றில் இருக்கு பாருங்க, அதையும் ஆசீர்வதி. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதனால் நீ வந்தது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம், என் வீட்டுக்கு வந்ததே எனக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நமக்கு அந்த சாட்சி இருக்குதா? இருக்கணும். ஒரு வீட்டில் காலை வச்சு அவங்க சொல்லணும், நீங்கள் வர்றது எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாய் விசுவாசித்தவளே பாக்கி. இது பரிசுத்தாவில் நிரம்பி சொல்கிறான். பரிசுத்தாவில் நிரம்பி என்ன சொல்ல, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. ஏன்? கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவர்கள் அவளுக்கு நிறைவேறும். நீ விசுவாசி. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறும். ஆண்டோடைய வார்த்தை உனக்கு நிறைவேறும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசி. சந்தேகப்பட்ட வராது, அவிசுவாசமாக இருந்தால் வராது. விசுவாசித்த மரியாளிருந்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் எப்படிப்பட்டவள்? விசுவாசி. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. அதனால் நடந்தது. கர்த்தர் சொன்னது அவளுக்கு நிறைவேறிற்று. 4வது, மை சோல் க்ளோரிஃபைஸ் த லார்ட். என் ஆத்துமா கர்த்தரை. லூக்கா 1:46-47. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. மரியாள் எப்படிப்பட்டவள்? கர்த்தரை மகிமைப்படு, ஆண்டவரை துதிக்கிறவள், ஆண்டவரை துதிக்கிறவள். என் ஆவி என் ரட்ச தேவனில் களி கூறுது. ஆவி களி கூறு. தேவனில் ஆவி என்ன செய்யுது? களி கூறுது. நம்ம அந்த சாட்சி நமக்கு இருக்குதா? எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், என்ற அளவுக்கு ஆண்டவரை துதிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவர்களை களி கூறுகிறோம். முறுமுறுத்து கொண்டிருந்தால், குறை சொல்லி கொண்டிருந்தால் ஆசீர்வாதம் என்ன செய்யாது? மரியாள் களி கூறுகிறவள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். சங்கீதம் 37:1-7. இது யாருக்குன்னு தெரில. இந்த வசனம் இன்னைக்கு ஆண்டவர் யாரோட பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. நானும் பார்க்குறேன், ஒவ்வொருத்தரையாக பார்க்குறேன். ஆண்டவர் காட்டுறாரா, இதுதான் இவங்களுக்கு தான் இந்த வசனம்னு காட்டுறாரா? நானும் இப்படி பார்க்குறேன் பாருங்கள். எல்லாரையும் இப்படி பார்க்குறோம், எல்லாரையும் பார்க்குறேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத, நியாயக்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்படும், பசும் பூண்டை போல் வாடி. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதான் மரியாதை. தேவனை மகிமையான என் ஆவி கர்த்தருக்குள் என்ன செய்யுது? களி கூறுது. அதெல்லாம் பார்க்குறார் ஆண்டவர் பார்க்கிறார். உலகம் முழுதும் பார்க்கும்போது இந்த மரியாளுடைய அந்த இருதயம் இது கர்த்தரில் களி கூறுது, தேவனை மகிமைப்படுத்துது. இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய. கர்த்தரிடத்தில் எப்படி இரு? மன மகிழ்ச்சி. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை மாக்கினார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்கும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. இதுதான் சில பேருக்கு ரொம்ப கஷ்டம். சும்மாவே அவங்களால உட்கார முடியாது. பார்த்துருக்குறீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார முடியாது. ஏதாவது ஒன்று டென்ஷன் பார்ட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
டென்ஷன் பார்ட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அது ஒன்று வந்து சேர்ந்தால் போதும். ஒரு 30 பேராக இருந்தீங்கன்னா அது ஒன்று வந்து சேர்ந்தாலே எல்லாரையும் கலைக்கணும் இருக்கும். ஒருத்தரையும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஒருத்தரையும் நீங்கள் என்ன எக்ஸ்கர்ஷன் எங்கன்னா போகிறீங்கன்னு வைங்க, அதில் ஒரு வந்து மாட்டிக்கும். ஒன்று வந்து மாட்டிக்கிச்சுன்னா ஒருத்தரையும் அங்கே நிம்மதியாக இருக்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காரிய சுத்தி உள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் சரி. 5வது, for he has been mindful of the humble state of his. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி அவனுடைய கண்கள் பார்க்குது. அவனுடைய கண்கள் பார்க்குது. மரியாதையை பார்க்கும்போது அவங்க இருதயத்தில் என்ன இருந்துச்சு? தாழ்மை. லூக்கா 1:48-56. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கி. வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். ஆண்டவர் நம்முடைய தாழ்மையை பார்த்தா என்ன செய்வார்? மகிமை உள்ளவர்களை நமக்காக செய்வார். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் தரை மட்டும் நம்மளை என்ன செய்யணும்? தாழ்த்து. எந்த பெருமையாக இருக்கக்கூடாது. பெருமையை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய தாழ்மையை நோக்கி பார்க்கும்பொழுது வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு. அவருடைய நாமம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறை. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்? அவங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருடைய இரக்கம். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை பிடிக்காது. ஆண்டவருக்கு பிடிக்காது. இருதய சிந்தையில் அகந்தியாக இருந்தால் ஆண்டவருக்கு என்ன செய்யாது? சிதறடிப்பார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு நினச்சுன்னுக்கிறாங்க. தள்ளிப்போ. தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஆண்டவர் உங்களை உயர்த்தணுமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்? உங்கள் பிள்ளைங்களை உயர்த்தணும், உங்கள் குடும்பத்தை உயர்த்தணும்னு ஆசைப்படுறீங்களா? யாரை உயர்த்துவார்? கர்த்தர் யாரை உயர்த்துவார்? தாழ்மையானவர்களை. ஏதோ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மையாக வெறுமையாக அவ்வளோ நல்லது, அவ்வளோ உயர்வு நமக்கு வரும். பசி உள்ளவர்களை நன்மையால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ள வெறுமையாக அனுப்பிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பசியாக ஆண்டவர் என்னை போஷிக்கணும், இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசணும் அப்படின்னு பசியாக வரவங்களை என்ன செய்வார்? எனக்கு எல்லாம் இருக்குதுங்க, நான் சும்மா கடமைக்கு வந்துட்டு போகிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு வராங்க பாருங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்களை எப்படி அனுப்புவாராம்? ஒன்றும் கொடுக்க மாட்டார். அவங்களுக்கு ஒன்றுமே வெறுமையாக போவாங்க. ஏன்னா வரும்போது எந்த எண்ணத்தோடு எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு என்ன, எனக்கு ஒரு குறையும் ஐஸ்வர்யம் போயிட்டு வா, உனக்கு தான் எல்லாம் இருக்குது. ஆனால் யாரெல்லாம் பசியோ வரும்போது ஆண்டவரே இன்றைக்கி என்ன போஷியும், நான் பசியாக இருக்கும், தாகமாக இருக்கும், என்னோட பேசும், அந்த மாதிரி வராங்க பாருங்க. இருதயத்தை பார்க்குறார். மனுஷன் முகத்தை பார்க்க தேவர் எங்கே பார்க்குறார்? பசி உள்ளவள வரவங்களை என்ன செய்வார்? நன்மையால் நிரப்பினா என்ன அர்த்தம்? ஃபுல். சும்மா கொஞ்சம் நன்மை இல்லை, நன்மையால் நிரப்பினா என்ன? ஃபுல்லாக ரொப்பி அனுப்பார். போ ஏன்னா அவ்வளோ பசியாக வந்த அங்கே வந்து பார்த்தேன், நீ பசியாக வந்த. நம்ம சபையில் எத்தனை பேர் வசனத்தின் மேலே பசியாக இருக்காங்கன்னு எப்படி தெரியும்? 9:30 மணி தாண்டின பிறகு தான் பார்க்க முடியும். இப்போ பார்க்க முடியாது. 9:30 மணி தாண்டின உடனே இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். எத்தனை பேர் இப்படி வாட்சை பார்க்குறேன், கிளாக்கை பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன், தெரியுது. எனக்கே தெரிஞ்சுன்னா ஆண்டவருக்கு தெரியுமே தெரியாதா?
நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததி என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆண்டவர் உங்களை ஆதரிக்கணுமாங்க. ஆண்டவர் உங்களை ஆதரிக்கணுமா? எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவர் என்ன ஆதரிப்பார். மரியாள் ஏறக்குறை 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டிற்கு திரும்பி இருக்கிறோமா? யாருக்குன்னா போய் 3 மாதம் உதவி செய்கிறோமா? அதெல்லாம் யோசித்து பாருங்க. அதெல்லாம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் கண் பார்த்துன்னு இருந்துச்சு. உதவி செய்கிற ஒரு ஸ்திரீ, உதவி செய்கிற பெண், இன்னொருத்தவங்க இதுவே கர்ப்பம், இது மரியாளுக்குள்ளோ. ஆனால் இன்னொருத்தவங்க 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 3 மாதம் நான் கூட இருந்து உதவி செய்யணும். அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். பார்க்கலன்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையும் பார்த்துன்னு யார் யாருக்கெல்லாம் உதவி செய்கிற இறுதியாக இருக்குது. போய் 3 மாதம் உட்காந்து இன்னொருத்தவங்க கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? உதவி. அதெல்லாம் ஆண்டவர் எல்லாம் சும்மா ஆண்டோடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறாரு. இந்த பார் என்ன இறுதி அந்த பெண்ணுக்குள்ளே உதவி செய்கிற இன்னொரு 3 மாதம் தங்கி என்ன செய்யுது? ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட பலனை அடையாமல் ஏன் மரியாதை தெரிந்தவெல்லாம் பாருங்க. அவருடைய குணத்தெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் என்ன சிந்தை அவருக்குள்ளே இருந்துச்சு? அவருக்குள்ளே என்ன சிந்தை இருந்தது? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, தேவகுமாரன் அதெல்லாம் வெறுமையாக்குறார். தேவனுக்கு சமமாய் இருந்தும் என்ன செய்யல? தம்மை தாமேனா என்ன அர்த்தம்? யாரும் கழுத்தை பிடிச்சி அவர் தாழ்த்த அவசியம் இல்லை. அவரே என்ன செய்கிறார்? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை. இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாது இருந்தது. நீங்கள் யாரும் அப்படி பிள்ளையை விட்டு போக மாட்டீங்கன்னு நம்புகிறேன் நான். 3 நாள் கழித்து எங்கே என் பிள்ளை பத்திரமா கையை பிடிச்சின்னு கூட்டுன்னு போவோம். பிள்ளையை மாத்திரம் இல்லை, எதையும் விட்டு போகாதீங்க, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுங்க. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமாரிடத்திலும் அவரை காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே. அப்போனா என்ன அர்த்தம்? 3 நாளில் என்ன நினச்சாங்க? இவன் வண்டலூர் ஜூ போயிருப்பானா? மெரினா பீச் போயிருப்பானா? இல்லை அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் எங்கன்னா இந்த ரவுண்டில் சுற்றி அங்கே எங்கன்னா போயிருப்பானா? எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்து இங்கே போயிருப்பானா, அங்கே போயிருப்பானா, எல்லாம் பார்த்துட்டு 3ஆவது நாள் தான் எங்கே பார்க்குறாங்க? அவனை இவன் தான் இங்கேருந்து தானே வந்தோம், தேவாலயத்துலேருந்து அவன் திருப்பி அங்கே போகிறான்ற மாதிரி. நீங்கள் உங்கள் பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கெங்கெல்லாம் போய் பார்ப்பீங்க? சபையில் உட்காந்து இருப்பான்னு பார்ப்பீங்களா? இல்லை அங்கே போயிருப்பான் இங்கே போயிருப்பான்னு பார்ப்பீங்களா? 3 நாள் கழிச்சு தான் எங்கே வராங்க? இங்கே இருக்க போகிறான்னு வேறெல்லாம் தேடி பார்த்துட்டு கடைசியில் சரி இங்கேயும் போய் பார்க்கலாம். அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறோம். அவர்கள் பேசுகிறதை கேட்கவும். உட்காந்து தூங்கி விழுந்துன்னு இல்லை, சரியா? நல்லா பார்த்து கற்றுக்கணும். பேசுகிறதை கேட்கும், அவர்களை வினாவும் கண்டார். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு உத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 12 வயசில் அவர் பேசுகிறத பார்த்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தாய் தகவன் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது அவருடைய தாயார் அவருடைய மகனே
ஏன் எங்களுக்கு இப்படி இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினமே. அதற்கு நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது. நீங்கள் தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் அவருடைய தாயார், நல்லா கவனிங்க, அவர் சொல்கிறது இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவர் சொல்கிற பதில் இவங்களுக்கு, அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயிலும் அதிகமாய் விருத்திடும். வேணுமா? உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுமா? அதெல்லாம் வச்சு ஜோம். ஆண்டவர், என் பிள்ளை என்ன ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயிலும் அதிகமாய். 8வது, when Joseph and Mary had done everything required by the law of the Lord, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்து. அதெல்லாம் கற்றுக்கணும். அவங்கள பார்த்து என்ன செய்யணும்? லூக்கா 2:21-24, 39-40. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பேர். நாங்கள் பேர் வைக்கிறோன்னு சொல்ல, தேவதூதன் சொன்னார் என்ன பேர் வைக்கணும்? இயேசு என்று கீழ்ப்படிஞ்சு அந்த பேர் தான் வைக்கிறாங்க. மோசையின் நியாய பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்துவோம். அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இவே நல்லா பார்க்கணும். ஏன் யோசேப்பு மரியாளை தேவன் தெரிஞ்சவங்க எப்படிப்பட்டவங்க? ஆண்டுடைய நியாய பிரமாணத்துக்கு, ஆண்டுடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் தங்கள் ஊராகிய நாசரத்துக்கு திரும்பி போனார்கள். அப்படி போகும்பொழுது அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வருதா இல்லையா? ஏன்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பிள்ளை வளர்ந்து. நீங்கள் அப்பா அம்மா ஆண்டவர் கீழ்ப்படிச்சிருந்த அந்த ஆசீர்வாதம் யார் மேலே வருது? பிள்ளை வளர்ந்து ஆவிலே ஞானத்தினால் தேவனுடைய கிருபையார். இது வேணுமா வேணாமா? பிள்ளை நல்லா வளரணுமா? ஆவியில் பலன் கொள்ளணுமா? ஆவியில் பலன் கொள்ளலாம் என்ன அர்த்தம்? புல் தடிக்க பயில்வான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பார்க்க தான் பெரிய சின்ன இது கூட தாங்க முடியாது, சின்ன பிரச்சனையை கூட என்ன செய்வார்? உட்காந்து அழுதுன்னு இருப்பார். அப்படி இருக்கக்கூடாது. உள்ள ஆவியில் எப்படி இருக்கணும்? இல்லை, எதையும் தாங்கத்தக்க ஆவியிலே வசனதான். புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து பண்ண, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்க. பிள்ளை வளர்ந்து ஆவிலே ஞானத்தினால் தேவனுடைய கிருபையும் அவர் மேல் 9. இதில் பாஸ் ஆகிறோமான்னு பாருங்க. ஏன் ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார்? உலகத்தில் அவ்வளோ பெண்கள் இருக்கும்பொழுது ஏன் மரியாதை தெரியுது? 9, சோட் will pierce your own, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். ஆண்டவருக்கு தெரியல. ஆண்டவருக்கு தாயாக இருந்தால் இதெல்லாம் சகிக்கணும்.
எதெல்லாம் சகிக்கணும்னு ஆண்டவருக்கு யாரால் அதை சகிக்க முடியும்? யாரால் இதெல்லாம் சகிக்க முடியும்? லூக்கா 2:25-30. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில், அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாம், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயிருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவன் நீ சாக மாட்டேன், எது வரைக்கும்? இந்த பிள்ளையை பார்க்கும் வரைக்கும் உயிரோட தான் இருப்ப. ஏற்கனவே ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்தான். ஆவியானவர் கொண்டு வரார், போ இந்த நேரத்தில் அங்கே இவங்க கொண்டு வராங்க, குழந்தைய கொண்டு வராங்க. ஆவியானவர் சொன்னார், இவர் இந்த குழந்தைய பார்க்குற வரைக்கும் உயிர். அவன் குழந்தைய கொண்டு வரும்போது ஆவியானவரே போ ஆலயத்துக்கு. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். எத்தனை பேர் இன்னைக்கு ஆவியின் ஏவுதலினால் வந்திருக்கோம்? யாராவது கழுத்தை பிடிச்சி இழுத்துன்னு வந்தாங்களா? யாராவது கழுத்தை பிடிச்சின்னு இழுத்துன்னு வந்தாங்களா? வா, ஏன் தூங்கின்னு இருக்கிற? ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபைக்கு போக மாட்டேன்றாராம். அங்கே எழுந்து போகணும். இல்லை, போக மாட்டேன், எனக்கு அங்கே யாரையும் பிடிக்கல. அவங்களுக்கும் என்ன பிடிக்கல, சபையில் இருக்கிறவங்களுக்கும் என்ன பிடிக்கல, எனக்கும் சபையார் யாரையும். ஏன் நான் போகணும்? ஒரு காரணம் சொல், ஏன் நான் சபைக்கு போகணும்? இழுத்து எழுந்துரு, நீ தான் சபைக்கு போதுகர் வான்னு கிளம்புனாங்க. நீ ஏன் போகணுன்னா நீ தான் சபைக்கு போதகர் போக மாட்டேன்றாராம். காலையில் எழுந்துச்சு, நான் போக மாட்டேன், நான் ஏன் போனேன்? இழுத்துச்சேன், போ உட்கார், நீ தான் இந்த சபைக்கு போ, அங்கே போய் நில்லுங்க. பல்ல கட்சினாது அங்கே போய் நில்லு, பல்ல கட்சினாது அங்கே போய் அங்கே என்ன பண்ணு. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகிறார். ஆண்டவர் கீழ்ப்பட்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுன்னு வராங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திர, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு நரடி. இப்போ நான் போகிறத பார்த்துட்டேன், இந்த குழந்தைய இதுக்காக தான் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தேன். நான் சமாதானத்தோடு இந்த குழந்தைய, இந்த பிள்ளையை நான் என்ன செஞ்சேன்? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் பார்த்துட்டேன். என் கண்ணால் அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பு அவருடைய தாயாரும் ஆச்சரியப்படுற. பின்னும் இதுதான் முக்கியம். நீங்கள் குழந்தைய தூக்கின்னு போகிறீங்க ஆலயத்துக்கு, எல்லா நியாய பிரமாணத்தெல்லாம் நிறைவேற்றி ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஒரு பிள்ளையை கொண்டு போய் நிறுத்துறீங்க. தேவனுடைய மனுஷன், நீங்கள் மரியாதை இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. நீங்கள் மரியாதை இடத்துல இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளையோடு போய் நிற்கிறீங்க. ஆலயத்தில் கொண்டு போய் எல்லாம் கீழ்ப்படிச்சு முரட்டாட்டல் ஆண்டோடைய கற்பனைகளெல்லாம் கீழ்ப்படிஞ்சு உங்கள் பிள்ளையோடு போய் அங்கே நிற்கிறீங்க. ஏன் ஆண்டவர் மரியாதை தெரிந்து கொண்டாரும் பாருங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயார் மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இறுதிய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக அநேகர் விழுவதற்கும் எழுந்திருக்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கு இவர் நியமிக்கப்படும். எல்லாம் பிள்ளை மேலே ஆசைப்படுவாங்கன்னு நினைக்காது. அநேகம் பிள்ளைக்கு எப்படி இருப்பாங்க? விரோதமாக இருப்பாங்க. உன் ஆத்மாவையும் ஒரு பட்டியம் ஆத்மா பட்டியம் குத்துற மாதிரி உன் நெஞ்சில் குத்துவாங்க. அந்த மாதிரி சம்பவம் நடக்கும். என்ன மாதிரி சம்பவம் நடக்கும்? பட்டியத்தினால் உன்னை குத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சம்பவம் நடக்கும். இந்த பிள்ளையை வச்சுன்னு இருக்கும்போது சொல்கிறார்,
ஆசருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியாக அந்நாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி அவர் கன்னி பிரேவாயத்தில் விவாகம் முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தார். அதிக வயது சொன்னார். ஏறக்குறைய 84 வயதில் வந்து தேவாலயத்தை விட்டு இரவும் உபவாசித்து ஆராதனை. அவளும் அந்த நேரத்தில் வென்று கர்த்தரை புகழ் எருசலேமை மீட்டுக்காக காத்துறது யாவரை அவரை குறித்து பேசுகிறோம். அவே சிலுவையில் யோவான் 19:25 இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் மரியாளும் மக்தலேனா நின்று கொண்டிருந்தார்கள். மரியாள் இருந்தால் எப்படி இருக்கும்? அவங்க முன்னாடி உங்கள் பிள்ளையை சாவடிக்கிறாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வாலிப முதல் பிள்ளை, உங்களுக்கு பிறந்த முதல் பிள்ளை, உங்கள் மகன் அங்கே நின்று பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் மகனை கொலை செய்கிறத பார்க்க தாங்க முடியுமா? ஏன் ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார்? அங்கே நின்று பார்க்குறோம். கண்ணு முன்னாடி என்ன செய்கிறாங்க? அந்த சிலுவையிலேருந்து பார்க்குறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்று தமக்கு அன்பாக இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன். அம்மா நினைக்கிறார். ஒரு உயிர் போகிற நேரத்துக்குள்ளே யாரை நினைக்கிறார்? எங்கள் அம்மா. நான் போயிட்ட யார் எங்கள் அம்மாவை சீஷர், இதோ உன் மகன் அம்மாவை பாசுமா, இன்னையோடு நான் போயிடுறேன், இன்னையோடு நான் எனக்கு பதிலாக உங்களை கவனிக்கும்படி இதோ உங்கள் மகமா, இதுதான் உங்களுடைய. பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய். யோவானே பாரு, இது உங்கள் அம்மா. இவரை ஏம்மா நினைக்காத, உனக்கு இவங்க தான். அந்த நேரத்தில் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய், அவங்க வீட்டில் இப்போ நான் கவனிக்கிறேன்ப்பா, நான் கவனிக்கிறேன். யோசித்து பாருங்க, அவ்வளோ ஊழியர் செஞ்சு, அவ்வளோ பிரசங்கம் பண்ணி, அவ்வளோ அற்புதம் பண்ணி, உயிர் போகிற நேரத்தில் அம்மா உமக்கு ஒரு நல்ல வீடு வச்சுருக்கிறேன், போய் தங்குன்னு சொல்ல முடிஞ்சுதா? அநேக பேர் எனக்கு சொந்த வீடு இல்லையேன்னு அழுகுறாங்க. ஆண்டவர் உயிர் போகிற நேரத்தில் இருந்துச்சா? பறவைக்கு கூடு இருக்குது, நரிக்கு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க சரி கூட வரேன்னா, ஏன்ப்பா நீ எதுக்கு வர? எனக்கு தலை சாய்க்க கூட நீ என் கூட வந்தால் இன்னும் அனுபவிக்கலான்னு வராத. எனக்கு தலை சாய்க்க கூட என்ன இல்லை, அவர் ஒன்றுமே வச்சுட்டு போக முடியல. ஒரு வீடு கூட, அம்மா இவ்வளோ நாளில் ஊழியர் செஞ்சு இவ்வளோ பணம் சம்பாதிச்சு வீடு வச்சுருக்கிறேன், அங்கே போய் தங்குங்கன்னு சொல்ல முடிஞ்சுதா? இவ்வளோ பணம் உங்களுக்கு வச்சுருக்கிறம்மா, அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல முடிஞ்சுதா? ஒன்றும் இல்லை. அதனால தான் சொன்னோம், ஏதோ ஒன் தாயே எங்கள் அம்மாவை பார்த்துக்கோப்பா, எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ. ஏன்னா அவங்களுக்கு வச்சுட்டு போய் எனக்கு ஒரு வீடு கூட எதுவுமே வெறுமையாக வந்தேன், வெறுமையாக எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ. தாயை கனம் பண்ணுகிறார். உயிர் போகிற நேரத்தில் கூட யாரை யோசிக்கிறார்? எங்கள் அம்மா. யார் எங்கள் அம்மாவை கவனிப்பா? இன்றைக்கி அப்புறம் யார் எங்கள் அம்மாவை? இன்றைக்கி பிள்ளைங்க கற்றுக்கணும், இன்றைக்கி பிள்ளைங்க அதெல்லாம் கற்றுக்கணும். ஆண்டவர் எவ்வளோ ஊழியம் பண்ணாலும் அப்படியே தாய் என்ன செய்யலை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் இங்கே வைக்கப்பட்டது. அவர்கள் கடற்கால காடிகளை தோய்ந்து ஈசோப்பு தண்டிலை மாற்றி அவர் வாயிடத்தில் நீட்டிக்கொண்டு இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை உயிர் போயிடுச்சு. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக இருந்தபடினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளே செல்வங்களில் இராதபடிக்கு யூதர் பிலாத்தினால் அவருடைய கால எலும்புகளை முறிக்கும்படி உடல்களை எடுத்து போகும்படி உத்தரவு கேட்டார். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட
முந்தியனுடைய காலை எலும்புகளை மற்றவருடைய காலையிலையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் அவங்க அம்மா நின்று இருக்கிறாங்க. அவங்க அம்மா போர் சேவரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான். அவங்க அம்மா கண்ணு முன்னாடி குத்துறாங்க. செத்தியாப்பா, அவன் தான் செத்துட்டானே, குத்து ஈட்டினால் அவருடைய விழாவில் உடனே ரத்தமும் தண்ணீரும் எல்லாம் நின்று பார்த்தோம். அவங்க அம்மா கண்ணு முன்னாடி சிமியோன் ஒரு பட்டையும் ஆத்தமாவை உருவ குத்து. ஏன் ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார்? எத்தனை பேர் இதை தாங்க முடியும்? எத்தனை பேர் இதெல்லாம் தாங்க முடியும்? இன்னும் உங்கள் மரியாதை இருந்தால் உங்களால் தாங்க யோசித்து பாருங்க. ஏன் ஆண்டவர் சும்மா இல்லை, சும்மா எல்லாரையும் உலகத்தில் இருக்க எல்லாரையும் பார்க்குறேன். மரியாதை என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். 10வது do whatever he tells. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இன்றைக்கி மரியாள் பரலோகத்திலேருந்து நம்ம இடத்துல பேசினா இதுதான் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ கீழ்ப்படிங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. யோவான் 2:1-13. 3ஆம் நாளிலே கலீலாவில் கானா ஊரிலே ஒரு கல்யாணம். இயேசுவின் தாயும் அங்கே இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது? அழைக்கப்படாத விருந்தாளி அவர் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். வந்து உங்கள் பிரியாணியை காலி பண்ண மாட்டார். கூப்பிட்டாதான் ஒவ்வொரு காரியத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவரே வாரும். திராட்சை ரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவளுக்கு திராட்சை ரசம். அவங்க குடும்பத்தில் ஏதாவது குறை இருக்கா? உங்களுக்கு அற்புதம் வேணுமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு குறை. அதற்கு இயேசு, ஸ்திரீயை எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும். அவருடைய தாய் வேலைக்காரரை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இந்த குறைவு இருக்குது, இந்த கல்யாணத்தில் குறை இருக்குது, அற்புதம் நடக்கணுமா, உங்கள் தேவை சந்திக்கப்படணுமா? இன்றைக்கி யாராவது குறையோடு வந்திருக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும், என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு வந்திருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் இந்த வசனம். அந்த குறை சந்திக்கப்படணும்னா, அங்கே அற்புதம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொரு 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே இயேசு வேலைக்காரரை நோக்கி சாடிகளில் தண்ணீர் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? அவங்கக்கிட்ட கற்சாடிகளும் தண்ணியும் இருந்துச்சு. இருக்கிறத கொடுங்க. அவங்க கையில் என்ன இருக்குதோ ஆண்டவர் அதை வச்சு அற்புதம். உங்களுக்கு 5 அப்பம் உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. இங்கே ஒருத்தர் 5 அப்பம் அதை எடுத்துனோம். இங்கே பார்க்குறாரு என்ன இருக்குது? கற்சாடிகளும் இருக்குது, தண்ணியாக இருக்குது, நிரப்புங்க. நம்ம இடத்துல இருக்கிறத என்ன செய்யணும்? கொடுங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போகணும். அந்த திராட்சை ரசம் எங்கேயோ வந்து தண்ணீர் கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரக்காரனுக்கு தெரியாது. அந்த திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை விசுவாசிங்க. தண்ணீரை ஆண்டவரை என்ன செய்ய முடியும்?
திராட்சை ரசமாய் மாற்றும். ஒன்றுமில்லாத இருக்கிறத கொடுங்க. விட்ட தண்ணி தான் இருக்குதா, அதை கொடு. அவர் அந்த தண்ணியை என்ன பண்ணுவார்? கொடுக்க மாட்டேன்னு சொல்லினா ஒன்றும் நடக்காது. இருக்கிறதுக்கு தண்ணீர் அப்படியே மணவாளனை அழைத்து, இது இன்றைக்கும் நடக்குது, இது இன்றைக்கும் நடக்குதுங்க. நான் சொல்கிறார், கேட்ரிங்கில் இது இன்றைக்கும் நடக்குது, ஹோட்டலில் இது இன்றைக்கும் நடக்குது. என்ன நடக்குது? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். இன்றைக்கும் நடக்குது, இன்றைக்கும் நடக்குது. சும்மா எக்ஸ்ட்ரா எடுத்துனுவான்னா வர்றதுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் குருமா எடுத்துன்னு வந்து அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு என்ன நீ சும்மா கேட்டுன்னு இருக்கிற, அடுத்தது வச்சு அதே டேஸ்ட்டு. இது இன்றைக்கி அந்த காலத்துலேருந்து நடக்குது. கேட்ரிங்கில் அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து நம்ம ஆள் ஒருத்தனை கொண்டு போய் ஒரு ஸ்டேக் பஃபேல விட்டாங்க. ஸ்டேக் பஃபேனா தெரியுமாங்க உங்களுக்கு? பஃபேனா என்ன? அளவில்லாமல். ஸ்டேக் பஃபேனா என்ன? எல்லாமே கறி தான், பெரிய பெரிய கறி துண்டு நல்லா இது பண்ணி, சோறெல்லாம் இல்லை, முழுசாகவே இல்லை, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு எல்லாமே எல்லாம் வெறும் கறி தான் இருக்கும். அதில் நல்லா இதெல்லாம் பண்ணி ஸ்டேக்குன்னுவாங்க. நம்ம ஆளை கொண்டு போய் ஸ்டேக் பஃபேல விட்டா சும்மா எத்தனுவான்றோம். மட்டன் எத்தனுவான், சிக்கன் எத்தனுவான், ஃபிஷ்ஷு எத்தனுவான், முழு கறியை தின்னுனே இருக்கான். நாடா அவன் யார் இவன்? நம்ம பெந்தகோஸ்த ஆள், நம்ம பெந்தகோஸ்த ஆள். அவனை கொண்டு போய் ஸ்டேக் பஃபேல விட்டா சும்மா எத்தனுவான், அதை தின்னு முன்னே எத்தனுவான். அவன் நினச்சா ஏதோ 1-2 கேட்டு போயிடணும், அதையும் எத்தனுவான். ஒரு 5-6க்கு மேலே போய் நினச்சி பாருங்க. அங்கே 7வது வந்தது, ஃபுல்லாக உப்பை கொட்டி வாயில் வைக்க முடியல. தன்னால் ஏஞ்சி வந்துட்டான். இதுக்கு மேலே நம்மளால், அவனும் பார்த்து பொறுமையாக பார்த்தான். இவன் நிறுத்துற மாதிரி இல்லை, இன்னும் எடுத்துனுவான். அவன் பஃபேன்னு பேருக்கு வச்சு அதுக்கு ஓவராக போகிறது. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை ஜனங்கள் திருப்தி எடுக்க ருசி குறைது, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதம் கலிலேயாவில் கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்பட்ட அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம். எதுக்கு? அற்புதத்தை பார்த்தா என்ன செய்யணும்? ஆண்டவரை விசுவாசம் அதிகமாக எல்லாம் பார்த்து அவிசுவாசியாக இருக்கக்கூடாது. எத்தனை அற்புதம் பார்த்தாலும் அவிசுவாசியாக என்ன செய்யக்கூடாது? விசுவாசம். த மதர் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் தாய். முதலாவது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே விசுவாசம். இரண்டாவது, இதோ ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. மூன்றாவது, விசுவாசித்தவளே பாக்கி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு. நான்காவது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஐந்தாவது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆறாவது, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்ற சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாத இருந்தபடியினால் முன்னணியிலே நிறுத்தினார். ஏழாவது, மரியாளோ அந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். எட்டாவது, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த. ஒன்பது, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். 10, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி இந்த நாளிலே இயேசுவின் தாயிலிருந்து கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே
ஆனால் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு எங்கள் இருதயத்தின் பாரங்களை உம்முடைய சமூகத்திலே ஊற்றி ஜெபிக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்க, நாளில் எங்களோடு பேசின ஒரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்முடைய தாயை குறித்து தியானிக்கும்படி அதன் மூலமாக எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்க. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரோடு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கூறுகிற தேவனாக இருக்க முடியாத ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மரியாளை போல நான் ஆண்டவருடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று நமக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாச்சு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொன்னப்பட்டு நிறைவேறும். நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து உடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அது எல்லாம் நிறைவேறும்படி இந்த நாட்களிலேயே நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். உயர்த்தின தேவன் எல்லா ஜாதிகளும் என பாக்கியது. அதே மனத்தாழ்மை எங்கள் ஒவ்வொருவருக்கும் காணப்படுவதாக, கிறிஸ்துவ இயேசு அதே சிந்தை எங்களுக்கும் இருப்பதாக. நீ தாழ்த்துகிறவர்களை நீர் உயர்த்துகிற தேவன். நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தினால் உயர்த்தப்படும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களும் மரியாளை போல எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை இருந்தாலும் முறுமுறுக்காதபடி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் போதிக்க. மரியாள் எல்லா சூழ்நிலையிலே குறை கூறாமல் உடைய வசனத்தை கீழ்ப்படிந்த அதே குணம் எங்களுக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை தன் இருதயத்திலே வைத்து அதை சிந்தனை பண்ணி கொண்டிருந்தால் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீர் பேசுகிற வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலே வைத்து அதனை சிந்தனை பண்ணும்படி இரவும் பகலும் உம்முடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதே குணத்தை எங்களுக்கும் கட்டளையிடுவீராக. நாட்களிலே கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றினார்கள். அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு வந்தது. பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபை அந்த பிள்ளையின் மேல் இருந்தது. அப்படிப்பட்டவர்களாய் ஜீவிக்க இந்த நாட்களில் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கும். நாட்களில் மரியாள் எல்லா வித வேதனைகளை தாங்கத்தக்க பலனை, ஒரு பட்டயம் உன் ஆத்மாவை உருவாக்கும். கண் முன்பதாக தன்னுடைய மூத்த குமாரன் சிலைவிலே அறையப்படும் பார்க்கும்படி அதையெல்லாம் தாங்கும்படி நிற்கிறது. அந்த நேரத்திலும் தாயை குறித்து கரிசனையாயிருந்தீர். அந்த நாட்களில் அப்படியே படிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு கரிசனை ஒவ்வொருவரும் தங்கள் பெற்றோர்களை குறித்து காண்பிக்கும்படி அந்த முன்மாதிரியை பின்பற்றும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். மரியாள் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நாங்களும் எங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் எங்களுக்கு அற்புதம் வேண்டும் என்ற சூழ்நிலையிலே வந்திருந்தாலும் அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து என்ன சொல்லுகிறீரோ அதை செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி, ஒரு குடும்பத்தை ஆசிர்வதி, பிள்ளைகளை ஆசிர்வதி,
பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். எல்லா பாரங்களையும் நீக்கி தேவ சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துள்ளோம். இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதிக நாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. இப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாம் பேச. என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. என்னையே பலியாய் தந்தேனே. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. தேவசாயல் நானும் அடைய உம் வார்த்தையாலே சுத்தப்படுத்தும். தேவசாயல் நானும் அடைய உம் வார்த்தையாலே சுத்தப்படுத்தும். உந்தனின் பாதையில் அனுதினம் செல்ல, உந்தனின் பாதையில் அனுதினம் செல்ல உம் ஆவியாலே பலப்படுத்தும். தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. நீதியும் மீட்பும் பங்குமானீர் உம் நீதியாவும் நிறைவேற்றிட. நீதியும் மீட்பும் பங்குமானீர் உம் நீதியாவும் நிறைவேற்றிட. ஜீவியம் உமக்காய் ஒப்படைத்தேனே, ஜீவியம் உமக்காய் ஒப்படைத்தேனே. ஏற்று உம் வழியில் நடத்திடுமே. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே.
தரிசனம் கண்டு அழிந்திடும் ஆத்தும தரிசனம் கண்டு அன்பரின் சாட்சியாய் விளங்கிடுவே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய்